நாடு அங்கீகாரம் பாலஸ்தீனத்திற்கு பலனளிக்குமா? அக்டோபர் 2023 பாலஸ்தீனம் மேல தொடர் தாக்குதலை நடத்திட்டு வருது இஸ்ரேல். பாலஸ்தீனர்கள் வாழ்ந்த சுவடே இருக்கக்கூடாத அளவுக்கான ஒரு அழித்தொழிப்பை இஸ்ரேல் செய்கிறதா பல மனித உரிமை அமைப்புகளும் உலக நாடுகளோட தலைவர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. காசா பகுதியில் இருக்க மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கூட கிடைக்க விடாம இஸ்ரேல் தடை பண்ணி வச்சிருக்கு. இந்த நிலையில தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கான பொது விவாதம் ஐநா சபையில நடத்தப்பட்டது. பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் நடத்துற தாக்குதலுக்கு பின்னணி என்ன? இஸ்ரேல் தரப்பு சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உலக நாடுகள் போடுற நிபந்தனைகள் என்ன? பாலஸ்தீனம் தனி நாடாக ஆவதில் இருக்க சிக்கல் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு யூதர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தனி நாடு பிரச்சனைக்கு தீர்வா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நாடு உருவானதிலிருந்தே பாலஸ்தீன நிலப்பரப்புல சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்க தொடங்கிருச்சு. அண்டை நாடான பாலஸ்தீனத்தை தனி நாடா ஏற்க முடியாதுன்னோ, அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு தான் சொந்தம்னோ இஸ்ரேல் தரப்பு தொடர்ந்து வாதங்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கிற வேலையிலையும் இறங்குச்சு. இதனால அந்த பகுதியில தொடர் சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்ததாவே கடந்த 75 வருஷமா இருந்துட்டு வருது. பல போர்களையும் போர் நிறுத்தங்களையும் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சந்திச்சு வந்த நிலையில பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுறதா சொல்லப்படும் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் தொடங்குச்சு. ஹமாஸ் அமைப்பு நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அக்டோபர் 2023 பாலஸ்தீனத்தோட பகுதிகள் மேல தாக்குதலை தொடங்கின இஸ்ரேல் அதை தொடர்ந்து நடத்திட்டு வருது. இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் 63,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்காங்க. பல லட்சக்கணக்கானவங்க வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியா ஆகியிருக்காங்க. சுமார் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக காசா மேல இஸ்ரேல் நடத்திட்டு வர தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் வலியுறுத்திட்டு வந்த நிலையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக்கும் கோரிக்கையும் ஒருபுறம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாலஸ்தீனத்தை தனி நாட்டுக்கான முன்வழிவை ஐநாவில் கொண்டு வந்தப்ப முதல்ல கனடா ஆதரவு தெரிவிச்சது. இதை தொடர்ந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு 140க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், பனாமா, ஹங்கேரி, செக் குடியரசு போன்ற நாடுகள் அங்கீகாரம் கொடுக்க மறுத்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பல தருணங்களை எடுத்திருக்கு. இப்பவும் அது தொடர்ந்துட்டு வருது. பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் வழங்குற உலக நாடுகளோட முயற்சிக்கு இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாஹூ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாடு ஒருபோதும் உருவாகாதுன்னு, பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில பயங்கரவாத அரசு உருவாகிறத தடுத்து வரதா சொல்லியிருக்காரு. பாலஸ்தீன பகுதிகளில் யூத குடியேற்றங்களை ரெட்டிப்பாகி உள்ளதாகவும் அதை தொடருவோம்னு தெரிவிச்சிருக்காரு. பாலஸ்தீன அங்கீகாரம் தொடர்பான விவாதம் நடக்கிறதே இனப்படுகொலை பயங்கரவாதத்துக்கு கிடைத்த வெற்றின்னு, ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு அங்கீகாரம் வழங்கப்படுறது பயங்கரவாதத்துக்கு வழங்குற வெகுமதின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு. தனி நாடாவதற்கான நிபந்தனைகளை பாலஸ்தீனம் பூர்த்தி செய்யலன்னு இஸ்ரேல் தரப்பும் அதன் ஆதரவாளர்களும் சொல்லிட்டு வராங்க. 1933 ஆண்டு மான்டெவீடியோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிரந்தர மக்கள் தொகை, தெளிவான எல்லைகள், செயல்படும் அரசு, பிற நாடுகளுடன் தூதரகத்தை ஏற்படுத்தும் திறன், இந்த நிபந்தனைகளை ஒரு நாடு பூர்த்தி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கடந்த 1.5 ஆண்டுகளா நடைபெற்று வர போரால பாலஸ்தீன பகுதியில இருந்து மக்கள் வெளியேறிட்டு இருக்கிற நிலையில நிரந்தர மக்கள் தொகை அப்படிங்கிற கொள்கை சாத்தியமாங்கிற கேள்வி இருக்கு. எல்லைகள், இராணுவம், அரசு நிர்வாகம்னு பல சிக்கல்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கீகாரம் அப்படிங்கிறது அரசியல் மற்றும் சட்டப்பூர்வ உரிமைக்கு இடைப்பட்டதுனோ, அங்கீகாரம் அளிப்பதாலேயே ஒரு பகுதி தனி நாடா ஆகிடாதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது பாலஸ்தீன பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கு நடந்துட்டு இருக்கிற தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி அந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான மக்களை மறு குடியேற்றம் செஞ்சு அவங்களுக்கு அமைதியான, நிம்மதியான வாழ்க்கையை உறுதி செய்யற மாதிரியான ஒரு அரசு நிறுவனதா தான் இருக்க முடியும்.